குழம்பு தூள் எப்படி தயாரிக்கிறத காட்ட போறேன். 1/2 கிலோ மிளகா இது 2 பிளேட்ல இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கேன். நீட்டு மிளகா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மல்லி வந்து 1 கிலோ தேவைப்படும். சின்ன சின்ன பாக்கெட் தான் எனக்கு அவைலபிளா இருந்துச்சு. அத வாங்கிட்டேன். 1 கிலோ மல்லின்னா 1/2 கிலோ மிளகா. இதோட பிரைஸ். இப்ப மல்லி எல்லாம் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ட்ரேல போட்டாச்சு. எங்க வீட்டு மொட்டை மாடியில வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறதுனால துணிய போட்டு அதில வந்து மல்லி, மிளகாலாம் காய வைக்க முடியல. அதனால ட்ரேல போட்டு பால்கனில தான் காய வச்சு அரைக்க போறேன். இதில மேற்கொண்டு என்னென்ன சாமான்லாம் ஆட் பண்றேன் அப்படிங்கிறதையும் காட்டுறேன் உங்களுக்கு. மிளகு வந்து ஒரு 100 கிராம் தேவைப்படும் அதுக்கு. இந்த மாரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சோம்பு. அது ஒரு 100 கிராமு. சீரகம் அது ஒரு 100 கிராம். வெந்தயம் வந்து பார்த்தீங்கன்னா 50 கிராம் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட பார்த்தீங்கன்னா, விராலி மஞ்சள் இது வந்து ஒரு 100 கிராம் ஆட் பண்ணிக்கிறேன். மிஷின்ல கொடுக்கும்போது நல்லா லைட்டா கொஞ்சம் இடிச்சு கொடுங்க. அப்பதான் நல்லா அரைப்படும் அதுக்காக. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட இன்னொரு ஜாமானும் ஆட் பண்றேன். அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. ஏற்கனவே வாஷ் பண்ணி ஓரளவுக்கு காய வச்ச கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து நல்லா காய வைக்கணும். ஒரு 3 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, மிஷின்ல கொடுத்து நான் குழம்பு தூள் அரைச்சிட்டு வந்தாச்சு. அந்த மிஷின்ல அரைக்கிறத நான் வீடியோ எடுக்கல, சாரி. இந்த மாதிரி குழம்பு தூள் ரெடி ஆயிட்டு, இதை அப்படியே டப்பால யூஸ் பண்ணாம இதை மாதிரி ஒரு கவர்ல, அதாவது சிப்லாக் கவரோ இல்லை இந்த மாதிரி கவர் இருந்துச்சுன்னா அதுல போட்டு வச்சுக்கிட்டு தேவையான போது அப்பப்போ எடுத்து நம்ம பயன்படுத்தும் போது நல்ல வாசனையா இருக்கும். அடிக்கடி நம்ம திறந்தோம்னா அந்த ஸ்மெல் போயிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி கவர்ல நல்லா நிறைய டைட்டா கிளிப் போட்டு வச்சிட வேண்டியதுதான். வெளியில வைக்காம நான் செய்வேன்னா ஃப்ரீசர் இருக்குல்ல, அதுல கீழே இந்த மாதிரி வச்சிடுவேன். மீதி இருக்குல்ல குழம்பு தூள், அது ஏர் டைட் கண்டெய்னர்ல இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா காரக்குழம்பு, சாம்பார், குருமா, வறுவல் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். நீங்க எப்படி குழம்பு தூள் அரைப்பீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பை பை.